ஹலோ செல்வங்களே, என்ன தாத்தா இருட்டில் தூங்கலையா தாத்தா? தாத்தா தாத்தா எனக்கு இன்னொரு டவுட் தாத்தா. அந்த அந்த இதெல்லாம் இல்லை தாத்தா. இந்த ஸ்டார்ஸு, மூன்து, அடுத்தது நீ எவ்வளோ சொல்லுகிறியோ அதெல்லாம் நிறையா இருக்குது. ஆனால் நான் இப்போ கேட்குறது அது இல்லை தாத்தா. இந்த எங்கே பார்த்தாலும் கொடி கொடி ஃப்ளாக் வச்சுருக்காங்க தாத்தா. எங்கே பார்த்தாலும் ஃப்ளாக் வச்சுருக்காங்க தாத்தா. அதில் வந்து என்னென்னவோ இருக்குது தாத்தா. ஆனால் எனக்கு இங்கே ஒரு டவுட் தாத்தா. நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு ஃப்ளாக் இருக்குது. அதில் 3 கலருங்க இருக்குது. ஆரஞ்சு கலர், வெள்ளை கலர், பச்சை கலர் அப்படின்னு. இது வந்து இதில் வந்து ஒன்றில் வந்து சக்கரம் போட்டுக்குது தாத்தா. அதே மாதிரி 3 கலரே வச்சுட்டு இன்னொன்றில் வந்து கை இருக்குது தாத்தா. என்ன தாத்தா அது? எப்படி அது? நம்ம நாட்டுக்கு ஒரு கொடி தானே தாத்தா. இது என்ன, ஒரு ஃப்ளாகில் வந்து கை இருக்குது, இன்னொரு ஃப்ளாகில் வந்து ஒயில் சக்கரம் இருக்குது. எங்கள் ஸ்கூல்லலாம் சொல்லி கொடுத்தாங்க தாத்தா. அப்போ கூட எனக்கு டவுட் தாத்தா. ப்ளீஸ் நீங்கள் சொல்லுங்க தாத்தா. இன்னைக்கு நீங்கள் என் டவுட்டை சந்தேகத்தை தீர்க்கணும் தாத்தா. அது எப்படி தாத்தா ஒரே கொடியில் 5 விரல் இருக்குது, கை இருக்குது, இன்னொரு வந்து சக்கரம் இருக்குது. ஏன் தாத்தா? எப்படி தாத்தா நம்மளுக்கு 2 கொடியா? நீ சொன்ன இல்லையா என்னென்னவோ கொடிகளாக இருக்குதுன்னு? இருக்கு. அதே மாதிரி தான் இது கூட 2 கொடி இருக்குது தானே. இதில் வந்து இந்த 5 விரல் இருக்குது இல்லையா, அது ஒரு பார்ட்டி. இது காங்கிரஸ் பார்ட்டின்னு சொல்லுவாங்க, தெரியல அவங்களது. நம்ம நேஷ்னல் ஃப்ளாக்ன்றது வந்து சென்ட்ரலில் ஒரு சக்கரம் போட்டிருக்கோம். அசோக சக்கரம்னு சொல்லுவாங்க. ஒரு 3 சிங்கங்க இருக்கிற மாதிரி வச்சுட்டு அசோக சக்கரம் வச்சது நம்ம நாட்டு சின்ன மாதிரி. அதுக்கு ஒரு சக்கரம் என்ன வச்சுப்பாங்க. அந்த சக்கரத்தை வந்து நம்ம ஃப்ளாகில் மேலே ஆரஞ்சு வெள்ளை கலர், அதில் சக்கரம் வச்சுருக்காங்க. அப்புறம் கீழே பச்சை. இந்த சக்கரம் வச்சுருக்கிறது தான் நம்ம நாட்டுக்கொடி. இன்னொன்று கை இருக்கிறதெல்லாம் வேறு கட்சியுடைய கொடி. சக்கரம் வச்சுக்கிறது வந்து நம்ம நாட்டுக்கொடி. ஆமாம் வந்து. அப்புறம் அவர் பாடினார், என்னவோ அவர் பாட்டு பாடுவார், விவசாயி விவசாயின்னு ஒரு பாட்டு பாடினவன்ட்டு எல்லாம் நிறையா கொடிகளெல்லாம் பார்த்து இவ்வளோ நிறையா கொடிகளை சொல்லிகிட்டே வராரு. வந்துட்டு அப்புறம் இன்னொரு கொடியை வந்து அவர் ஆட் பண்ணுறாரு. எங்கும் பஞ்சம் இல்லை என்னும் அன்ன கொடின்ட்டு அவ்வளோ கொடியை விடுறாரு. அப்புறம் இன்னொருத்தர் சொன்னார், ஆளுக்கு ஒரு கட்சி, அவனுக்கு ஒரு பட்டினி பட்டாளம் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. சரி, அதெல்லாம் இப்போ வேணாம், அவனுக்கு ஒன்றும் கன்ஃபியூஸ் வேணாம். நம்ம நாட்டு கொடிக்கு வந்து அசோக சக்கரம் சொல்லிட்டு ஒரு வீல் இருக்கும். அதுதான் நம்ம நாட்டுக்கொடி, நம்ம இந்திய நாட்டுக்கொடி, பாரத நாட்டுக்கொடி. இந்த கை இருக்கிறது வந்து அது ஒரு பார்ட்டி. அது ஓகே. நம்ம நாட்டுக்கொடி அது ஆரஞ்சு கலர், வெள்ளை கலர். அந்த வெள்ளை கலரில் சென்டரில் ஒரு சக்கரம் வீல் இருக்கும். அப்புறம் கீழே வந்து பச்சை. நம்ம நாட்டுக்கொடி அது அந்த வீல் இருக்கிறது தான் நம்ம நாட்டுக்கொடி. தெரிஞ்சா? என்ன தாத்தா நீங்கள் ரொம்ப அழகு தாத்தா, என்ன அழகாக சொல்லிட்டீங்களா தாத்தா. அந்த ஒரு கொடியில் வந்து 2 சிம்பிள் போட்டுக்குது, அது எப்படி?
இன்னும் எனக்கு டவுட் இருந்துச்சு தாத்தா. இப்போ நம்ம நாட்டுக்கோழி வந்து ஒயில் இருக்கான் சென்டரில். ஓகே ஓகே சரி தாத்தா. நான் ஒரு பாட்டு பாட்டேன் தாத்தா, நீ ஒரு பாட்டு பாட்டு தாத்தா, நம்ம நாட்டு பாட்டு பாடுங்க தாத்தா. சின்ன 2 வாரி. ஓகே இது நான் வந்து நம்ம நாட்டுக்கு பாட்டு பாடும்போது நின்றுக்கின்னு பாடணும். ஓகே जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता। पंजाब सिंध गुजरात मराठा यमुना गंगा ஓகே போதும். நாளைக்கு 15th நம்ம இண்டிபெண்டன்ஸ் சுதந்திர நாள். அப்போ ஃபுல் பாட்டை நான் சரியாக பாடுறேன். இப்போ ப்ராக்டிஸ் மாதிரி. ஓகே ஜெய் ஹிந்த். ஓகே குட் நைட்.